நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுள் மகளே. உன் விசுவாசம் எப்படி நான் பாக்குறேன்? பெரிய விசுவாசமா நான் பாக்குறேன். இவ்வளோ உன்னை தாழ்த்தி நான் பேசினாலும் அதை விட நீ என்ன செஞ்சுட்ட? தாழ்த்திட்ட. இதற்கு மேல என்ன வேணும்? விடாம என்ன செஞ்ச? என்னை தொந்தரவு பண்ணுன என்று சொல்லி அவளை பார்த்து சொல்றாரு, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுள் மகளே, நீ சமாதானத்தோட போ என்று சொன்னார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். அன்புக்குரியவர்களே, அநேக வேளைகளில் நம்முடைய இருதயத்தில் நம்மையும் அறியாமல் ஒரு பயம் வந்து விடுகிறது. என்ன செய்யலாம்? நாம் அநேக நாள் காத்திருக்கிறோம் கர்த்தருக்காக, நம்முடைய வாழ்க்கையில் இந்த அற்புதம் நடக்கவே இல்லையே என்று சொல்லி நம்முடைய இருதயம் வெங்குது. ஆனா ஒரே ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். என் அன்புக்குரியவர்களே, தேவனிடத்தில் போய் நாம் அநேக காரியங்களை ஜெபமாக வைக்கிறோம். சில வேளைகளில் ஆலயத்தில் போய் நாம் ஜெபிக்கிறோம், சில வேளைகளில் வீட்டிலிருந்து நாம் ஜெபிக்கிறோம், சில வேளைகளில் ஜெப கூடாரங்களுக்கு போய் கூடியிருந்து நாம் ஜெபிக்கிறோம். சரி, அப்படியெல்லாம் ஜெபித்தோம், நம்முடைய ஜெபத்துக்கு எந்த பதிலும் வரவில்லையே என்று சொல்லி நம்முடைய இருதயம் சில வேளைகளில் அப்படி சோர்ந்துடும். சரியா? ஏன் அப்படி நம்ம சோர்ந்து போறோம் அப்படின்னா, அதுக்கு சில காரணங்கள் இருக்குது. இந்த உலகம் எப்பொழுதுமே பதவியில் இருக்க வேண்டும் அல்லது பணத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி அநேக காரியங்களை குறித்து நம்ம இடத்துல எதிர்பார்ப்பாங்க. ஆனா நமக்கு எது தேவையோ அதை தேவனாகிய கர்த்தர் அவருடைய கரத்திலிருந்து நமக்கு கொடுக்க வேண்டும். நம்முடைய குடும்ப சூழ்நிலையும் சரி, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் சரி, நாம் எத்தனையோ ஜெபங்களை செய்திருக்கிறோம். அப்படி கைகூடி வருவது போல இருந்து அப்படியே கை நழுவியும் போயிருக்கிறது. அப்போ நாம் நினைக்கிறது என்னன்னா, இந்த காரியத்துல தேவனுடைய திட்டம் இல்லை போல, அதனாலதான் எனக்கு அது கிடைக்கல. அல்லது நாம இஷ்டத்துக்கு எதையா ஒண்ணு நினைச்சிட்டு நம்ம அதை விட்டுட்டு ஜெபிக்கிறத கூட என்ன செஞ்சிடறோம்? விட்டுடுறோம். நான் இனி என்னத்தை ஜெபம் பண்றது, எனக்கு எல்லாமே வெறுப்பா இருக்கு என்று சொல்லி நாம் நினைத்து விடுகிறோம். இன்னொரு பிள்ளைகளே, ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். மத்தேயு 15:22 இப்படியாக சொல்கிறது, அப்பொழுது அந்த திசையில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டார். அவ கூப்பிடுற தூரத்துல கர்த்தர் போய்கிட்டு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நடந்து போகிறாரு. பெரும் கூட்டம், சீசர்கள் வேற வந்துட்டு இருக்கிறாங்க. இப்படி போய்கொண்டு இருக்கும் பொழுது அவ கூப்பிடுறா, சத்தமிட்டு கூப்பிடுறா, என் மகளுக்கு பிசாசினால பெரிய வேதனையா இருக்கு, நீங்க வந்து என் மகளுக்கு சுகம் கொடுக்கணும் என்று சொல்லி அவள் கூப்பிடுகிறத நாம் பார்க்கிறோம். அவளுக்கு பிரதித்திரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லல. அவ பாட்டு கூட்டு போறான், எனக்கு என்னன்னு அவர் இருக்கார். அவ விட்டாளா? பாருங்க, அப்பொழுது அவருடைய சீசர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். பின்னாடி போய்கிட்டே இருக்கா, போய் போய் கூப்பிட்டுட்டே இருக்கா, ஆண்டவரே 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 ஆண்டவரேன்னு கூப்பிட்டுட்டே இருக்கா. என் மகள் கொடியே பிசாசுனால வேதனைப்படுறா, வேதனை அதிகமா இருக்கு, எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க. விடாம அந்த காரியத்துல கூப்பிட்டுட்டே இருக்கிறத நம்ம பார்க்கணும். அவள் கூப்பிட்டதுல சீசர்களுக்கு கூட என்ன ஆயிட்டு? டென்ஷன் ஆயிட்டு. அவங்க என்ன சொல்றாங்க? இவன் இப்படியே கூப்பிட்டு இருக்காள, தயவு செய்து இவளை அனுப்பி விடுங்கப்பா, ஏதாவது ஒரு ஆன்சர் சொல்லி இவளை அனுப்பி விடுங்க, இல்லைன்னா நம்ம போறதெல்லாம் பின்னாடியே வந்துட்டு இருப்பா போல, தாங்க முடியல டார்ச்சர்ங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. அப்பொழுது அதற்கு அவர், காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல என்றார். காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாருக்கு தான் நான் அனுப்பப்பட்டேன், மற்றபடி கிடையாது, உனக்குலாம் கிடையாது. நீ கானானிய ஸ்திரீ, உனக்கு நான் அற்புதம் செய்ய வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, உனக்காக நான் இந்த உலகத்துக்கு வரல அப்படிங்கிற மாதிரி அப்படி ஸ்ட்ரைட்டாவே சொல்லிடுறாரு. ஃபேஸ் டு ஃபேஸ் அவளை பார்த்து அப்படி சொல்லிடுறாரு. ஆனா கூட அவ விடாம அவ ஒரு பதில் சொல்றா பாருங்க. அவள் வந்து, ஆண்டவரை, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதில்லைன்னாரு. நீ நாயின்னு சொல்லாம சொல்றாரு.
நீ நாய், என் பிள்ளைகளுக்காக தான் நான் என்ன செய்யறேன், இந்த அற்புதத்தெல்லாம் செய்யறேன், உனக்கு எதுக்கு நான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றேன். அப்போ அவ சொல்றா, அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்று சொன்னார். இப்ப பாருங்க, ஆன்சர் எவ்வளோ அமைதியா பொலைட்டா எவ்வளவு ஞானமா அவ சொல்றத கேளுங்க. எஜமானுடைய மேஜையிலிருந்து விழுகிற துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே. ஆக இன்னைக்கு ஒருவேளை நாங்க நாய்க்குட்டியா இருக்கலாம், ஆனா உங்ககிட்ட இருந்து துணிக்க விழுமே, அந்த இதை சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றத நம்ம பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, நம்ம யாராவது நம்ம இன்சல்ட் பண்ற மாதிரி பேசிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க என்னதான் நம்மகிட்ட சமாதானமா பேசினாலும் நம்ம பேச மாட்டோம். ஆனா இந்த ஸ்திரீக்கு எல்லாமே நல்ல ஞானம், அறிவு இருந்துச்சு. அவ ரொம்ப தெளிவா பேசுறா ஆண்டவர்கிட்ட. எவ்வளவு அழகா சொல்றா பாருங்க. அந்த ஜெபம் கர்த்தருக்கு பிரியமா இருந்தது. அவர் சொல்றாரு, இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி ஆக கடவுது. நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது மகளே. உன் விசுவாசம் எப்படி நான் பாக்குறேன், பெரிய விசுவாசமா நான் பாக்குறேன். இவ்வளோ உன்னை தாழ்த்தி நான் பேசினாலும் அதை விட நீ என்ன செஞ்சுட்ட, தாழ்த்திட்ட. இதற்கு மேல என்ன வேணும், விடாம என்ன செஞ்ச, என்னை தொந்தரவு பண்ணுன என்று சொல்லி அவளை பார்த்து சொல்ற, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது மகளே, நீ சமாதானத்தோட போ என்று சொன்னார். அவள் சொன்ன அந்த நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானார். எனக்கு அன்பானவர்களே, அநேக முறை நாம் இயேசுவின் இடத்திலே வருகிறோம், அவரிடத்திலே ஜெப விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறோம். ஜெபம் என்று சொல்லும் பொழுது நாம் தேவனுக்கு நமக்கு இடையில இருக்கிற அந்த உறவை எப்படி ஐக்கியப்படுத்திக் கொள்கிறோம் என்று யோசித்து பார்க்க வேண்டும். நாம் பிள்ளைகளாக இருக்கிறோமா? நாம் பிள்ளைகள் என்ன நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லையே. அவருடைய சமூகத்துக்கு வரும் பொழுது அதிக வசனிப்பினால் நம்முடைய ஜெபம் கேட்கப்பட்டு விடும் என்று சொல்லி நாம் யோசிக்க கூடாது. அதே நேரத்தில் ஜெபத்தில் அநேக விதங்கள் இருக்கிறது. இப்ப நம்ம ஒரு காரியத்துக்காக ஜெபிக்க போகிறோம், ஸ்பெசிபிக்கா என்ன அற்புதம் வேண்டுமோ அதற்காக நாம ஜெபிக்கணும். இந்த காரியத்துல எனக்கு அற்புதம் வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். தேவன் எப்பொழுதுமே நம்முடைய வார்த்தையை கவனிக்கிறவராக இருக்கிறார். சும்மா போட்டு அலப்பிட்டே இருக்கிறதுனால எந்த காரியத்தையும் நம்மளால சாதிக்கவே முடியாது. கரெக்டா கேட்கணும். அவள் வந்தால், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்பட்டிருக்கிறாள், அவளை விடுதலையாகணும். அவளுடைய ஜெபம் அவ்வளவு குறுகியதாகவும் மிகவும் நேர்த்தியானதாகவும் இருந்தது. அது மாத்திரமல்ல, அவளுடைய வேண்டுதல் அவளுக்கு கொடுக்கப்படாது என்று அவள் அறிந்திருந்தாலும் அவள் என்ன செய்யல, பயப்படவில்லை. என் தேவனால கூடாதது ஒன்றுமில்லை, அவர் எனக்கு நிச்சயமாக இறங்குவார் என்று சொல்லி அவள் விசுவாசித்தாள். பிரியமானவர்களே, இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் யோசிச்சு பார்க்க வேண்டும். அவரிடத்திலே நாம போய் கேட்கிறோம், ஆனா நமக்கு விசுவாசம் இருக்குதா? நாம் கேட்கிற அந்த காரியம் வளவலன்னு இருக்குதா, கரெக்டா இருக்குதா, எந்த அற்புதம் வேணுமோ அதுக்காக நம்ம ஜெபிக்கிறோமா என்று சொல்லி நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அவர் எப்பொழுதுமே அதிகமாக எல்லாரும் நேசிக்கிறவராகவே காணப்பட்டார். அன்புக்குரியவர்களே, லூக்கா 7ஆம் அதிகாரம் வசனம் 4 இப்படியாக சொல்லுகிறது, அவர்கள் இயேசுவின் இடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டார்கள். அவர்கள் இயேசுவின் இடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டாங்க. யாரு இயேசுட்ட வந்தாங்க, என்ன வேண்டுனாங்க பாருங்க. இயேசு கப்பர்நகூமுக்கு போனாரு. அங்கே 100க்கு அதிபதி ஆகிய ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையா இருக்கிறான். சரியா? அப்போ அந்த 100க்கு அதிபதி சென்ச்சுரியன் சொல்றான், இயேசுவை குறித்து அவன் கேள்விப்படுறான்.
அவர் என் வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை அவரிடத்துல அனுப்பணும். சரிங்களா? சில மூப்பரை இயேசுவினிடத்துல அவர் அனுப்புறத நம்ம பார்க்கிறோம். இந்த 100 அதிபதி, எனக்கு என் வேலைக்காரன் சுகவீனமா இருக்கான், அவன் சுகமாகணும், அதுக்கு நான் என்ன செய்யறேன், இயேசுவினிடத்துல உங்களை அனுப்புறேன், நீங்க போய் அவர்கிட்ட சொல்லி அவரை என் வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க என்று அவன் பதில் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இவர்களும் போய்விட்டார்கள், கருத்தாய் இயேசுவை வேண்டினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் இயேசுவினிடத்தில் அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு என்ன கருத்தா வேண்டினாங்கன்னா, நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரனா இருக்கிறான். கர்த்தாவே, நீர் இப்படி எல்லாம் அவனுக்கு தயவு செய்யறதுக்கு அவன் பாத்திரனா இருக்கிறான். புரியுதா? சில வேளைகளில் நாம் ஜெபிக்கும் பொழுது இப்படி கருத்தாய் ஜெபிக்கணும். என்ன பாத்திரனா இருக்கிறான்னு போட்டிருக்குன்னா, அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான். ஒண்ணு, நம்முடைய ஜனத்தை அவன் நேசிக்கிறான். அவன் செய்த 2வது காரியம், நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டினான் என்றான். நம்முடைய ஜனத்தை அவன் நேசிக்கிறான். அது மாத்திரம் இல்ல, நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் என்ன செஞ்சிருக்கான், கட்டி கொடுத்திருக்கிறான். ஆகவே நீர் அவன் வீட்டிற்கு வர வேண்டும், அவன் வேலைக்காரனுக்கு சுகம் தர வேண்டும். இததான் அவர்கள் கருத்தாய் வேண்டினார்கள். எனக்கு அன்பானவர்களே, இயேசு அவர்களுடைய வேண்டுதலை கேட்டு சரி வாருங்கள் என்று சொல்லி புறப்பட்டு போய் கொண்டிருக்கிறார். அந்த சமயத்துக்குள்ள அவனுக்கு ஒரு ஞானோதயம் பிறகுது. என்ன யோசிக்கிறான், நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுத்தமாவான். பாருங்க, அவர்களுடைய கூட இயேசு போனாரு. அப்படி போயிட்டு இருக்கும்போது வீட்டுக்கு சமீபமான போது 100க்கு அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி, முதல்ல அவன் என்ன செய்யறான், மூப்பர்களை அனுப்புறான். 2வது யார அனுப்புறான், சிநேகிதர்களை. என்ன சொல்லி அனுப்புறான், நீங்கள் அவரிடத்தில் போய், ஆண்டவரே நீர் வருத்தப்பட வேண்டாம், நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரம் அல்ல. ஏன் வீட்டு வாசலுக்கு நீங்க வர்றதுக்கு நான் பாத்திரம் அல்ல, நீங்க வருத்தப்பட வேண்டாம், நான் இப்படி கூப்பிட்டுட்டேனேன்னு நீங்க வருத்தப்பட வேண்டாம், நீர் அங்கிருந்து ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என்னுடைய வேலைக்காரன் சுத்தமாவான். அதுக்கு எதில் என்ன நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? இவன் அவனுடைய சிநேகிதர்களை அனுப்புகிறான்னா, அவங்க சிநேகிதர்கள் இவன்கிட்ட சொல்லி இருக்கிறாங்க, ஒரு வார்த்தை சொன்னால் போதும், தேவன் அற்புதத்தை செய்கிறவர், எத்தனையோ பேருக்கு அங்க இருந்து சுகத்தை கொடுத்திருக்கிறாரு என்கிறத அவர் சொல்லி இருக்கிறாங்க. அவர் தேவனுடைய குமாரன் என்பதையும் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. அவன் அதை புரிந்து கொண்டான். புரிந்து கொண்டு தன் சிநேகிதரிடத்துல சொல்றான், சொல்லி விடுறான், போய் சொல்லுங்க, அவரை வருத்தப்படுத்த வேண்டாம், தயவு செய்து அவர் நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு நம்மலாம் பாத்திரவான்கள் கிடையாது, எனக்கு கீழ்பட்ட வேலைக்காரர்கள் இருக்கிறாங்க, நான் ஒருத்தனை வானா வாரம், ஒருத்தனை போனா போறேன், ஆனா நான் என்ன செய்யல, உங்களை அப்படி அழைக்கலாண்டவரே, நான் அதற்கு தகுதியானவன் கிடையாது, ஆனால் என் வேலைக்காரனை அங்கிருந்து ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அவன் சுகமாவான் என்று சொல்லி அவன் சொல்லி அனுப்பினதை நாம் பார்க்கிறோம். இயேசு இவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி நமக்கு பின் சென்ற, அவனை குறிச்சு கேள்விப்பட்டு அவனை குறிச்சு ஆச்சரியப்பட்டுட்டு திரும்பி அவருக்கு பின்னாடி வந்துட்டு இருந்தவங்க, இயேசுக்கு பின்னாடி வந்துட்டு இருந்தவங்களை பார்த்து என்ன சொல்றாரு தெரியுமா, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எனக்கு அன்பானவர்களே, இப்போ நம்ம ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கிடணும். நாம் அவரை கருத்தாய் வேண்டிக் கொள்கிறோம், நாம் நம்முடைய ஜெபத்துக்கு அவர் பதில் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம். நாம் யார் என்பதையும் நாம் அவரிடத்துல வேண்டுதல் செய்யும் பொழுது அவர் எப்படிப்பட்டவர் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். புரிகிறதா? ஆகவே நம்முடைய இருதயத்தில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும். நான் கருத்தாய் வேண்டிக் கொண்டேன். அருமையானவர்களே,
கர்த்தரிடத்துல வேண்டிக்கிட்டு இருக்கும் பொழுது சில காரியத்தை குறித்து கர்த்தர் பேசி இருக்கிறத நான் பார்த்திருக்கேன். எப்படி அவர் பேசுகிறார் என்றால், இந்த மகள் எனக்காக இதை செய்திருக்கிறாங்க, இந்த மகள் எனக்காக இதை செய்திருக்காங்க, ஆகவே நான் என்ன செய்ய வேண்டும், அவர்களுக்கு இதை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். நீங்கள் ஜெபிக்க சொல்லும் பொழுது எனக்கு நீங்க சொன்னது இல்லை, எனக்காக இப்படி ஜெபிங்க, நான் இவ்வளவு ஆண்டவருக்காக செஞ்சிருக்கேன் அப்படி சொன்னது இல்லை. ஆனா உங்களுக்காக ஜெபிக்க உட்காரும் பொழுது கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு, இந்த மகன் எனக்காக இதையெல்லாம் செய்திருக்கிறான், இந்த மகள் எனக்காக இதையெல்லாம் செய்திருக்கிறாள், ஆகவே இவர்கள் என்னுடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்ள பாத்திரவான்களா இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர் என்னிடத்தில் தெளிவாக பேசியிருக்கிறார். ஆகவே நான் அதை சொல்லி உங்களுக்காக ஜெபித்திருக்கிறேன். சரியா? புரிஞ்சுட்டா? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்ல விரும்புகிறேன். ஒரு அருமையான சகோதரி அவர்கள் எனக்கு ஃபோன் பண்ணி என்னுடைய குடும்ப காரியத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள், என்னுடைய வாழ்க்கைக்காக, என் பிள்ளைகளுடைய காரியங்களுக்காக என்று சொன்னார்கள். நான் ஜெபிக்க உட்காரும் பொழுது கர்த்தர் அவர்களை குறித்து மிகவும் பாராட்டினார். அந்த மகள் எனக்காக இதையெல்லாம் செய்த மகள் என்று சொன்னார். ஆனால் அந்த மகளுடைய இருதயத்துல அவ்வளோ வேதனை. நான் இவ்வளவு செஞ்சு என்னை யாரும் என்ன செய்யல, நினைச்சு கூட பார்க்கல. என்னை ஒரு நாய போல இங்க போ அங்க போன்னு சொல்லி விரட்டதான் செஞ்சாங்களே தவிர என்னை நேசிக்கல, என்னை கனம் பண்ணல, என்னை விசாரிக்கல என்று சொல்லி அவர்கள் சொன்னாங்க. நான் சொன்னேன், நீங்க செய்த சின்ன சின்ன காரியத்தை கூட தேவனாகிய கர்த்தர் கணக்கில் வைத்திருக்கிறார். நாம் மறந்து போயிருப்போம், நாம் நன்மை செய்துவிட்டு அதை மறந்து போயிருப்போம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய தூதர்களை உங்களுக்காக ஏற்படுத்தி இருப்பதன் ஒரே ஒரு நோக்கம், நீங்கள் செய்கிற நன்மையானாலும் தீமையானாலும் அவருடைய சமூகத்திலே போய் நிற்கும். அவர் அந்த கணக்குல வச்சிருப்பாரு. ஒருவேளை நீங்க உங்ககிட்ட இருந்த நன்மைகளை பெற்றுக்கொண்டவர்கள் கூட, ஆமா நீ எதுக்கு எங்களுக்கு நன்மை செஞ்ச, சும்மாவா செஞ்ச, தேவையில்லாமையா செஞ்ச, உனக்கு ஏதோ காரியம் ஆக வேண்டியிருக்கு ஆகவே நீ செய்த என்று சொல்லி உங்களை வேதனைப்படுத்தி பேசி இருந்தாலும் தேவனுடைய கணக்கில் அது சேருகிறது பிள்ளைகளே. தேவனாகிய கர்த்தர் அதுக்குரிய பலனை உங்களுக்கு கட்டாயம் தருவார். ஆகவே இந்த 100க்கு அதிபதியை பார்த்து அவர்கள் நேராக இயேசுவினிடத்தில் போய் சொல்லுகிற ஒரு காரியம், இவனுக்கு நீங்கள் இந்த அற்புதத்தை செய்வதற்கு இவன் பாத்திரமாய் இருக்கிறான். ஏனென்றால் இவன் நம்முடைய ஜனங்களை நேசித்தான். அப்படி நேசித்தது மாத்திரமல்ல, இவர்களுக்காக ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டினான் என்று சொல்லி தேவனிடத்தில் நினைப்பூட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, எப்பொழுதுமே நாம் செய்கிற நற்கிரியைகள் தேவனுடைய சமூகத்துல இருக்கும். நாம தீமை செஞ்சனாலும் அங்க கணக்குல இருக்கும். ஏன் தெரியுமா? ஒரு முறை சின்ன வயசுல இருக்கும்போது நான் கர்த்தர்ட்ட ஒரு காரியத்தை குறிச்சு கேட்டேன். ஆண்டவரே, எனக்கு ஒரு ஆசை இருக்கு, பரலோகத்துல நிறைய வீடு இருக்குதாம் இல்லையா, நீர் கட்டிட்டு இருக்கிறீராமே, அதை நான் பார்க்கலாமா என்று சொல்லி கேட்டேன். ஒரு நாள் நான் ஆசைப்பட்டபடி தேவனாகிய கர்த்தர் என்னை அந்த பரலோகத்தின் அந்த வீட்டை பார்ப்பதற்கு கிருபை கொடுத்தார். அது ஒரு விஷனாக, ஒரு தரிசனமாக கொடுத்தார். அது சில வீடுகள் அப்பதான் அஸ்திபாரம் போட்டிருக்கு, சில வீடுகள் கொஞ்சம் கட்டப்பட்டிருக்கு, சில வீட்டுல ஜன்னல் இருக்கு, சில வீட்டுல கதவு கிடையாது, கூரை கிடையாது. புரிஞ்சுட்டா? ஒரு சில வீட்டுல கட்டி முடிச்சாச்சு, ஆள் வர போறாங்க, ஒரு சில வீட்டுல ஆள்கள் இருக்காங்க. அப்போ நான் கேட்குறேன், ஆண்டவரே இப்போ அழகான இந்த வீடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்து வரேன். அப்போ இதுக்குன்னா ஜன்னல் வைக்கல அப்படின்னு ஒரு வீட்டை பார்த்துட்டு கேட்குறேன், இதுக்கு என்ன ஜன்னல் வைக்கல அப்படின்னு கேட்குறேன். அப்போ கர்த்தர் சொல்றாரு, அதுக்குரிய காரியத்தை நீங்க பூமியில செய்யும் பொழுது இங்க அது கட்டப்படும். பூமியில நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அது பரலோகத்தில கட்டப்படும். எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை இன்னைக்கு நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம், நான் செய்யறேன், நல்லது செய்யறேன், எத்தனை பேருக்கு செய்யறேன், ஒருத்தர் கூட அதுக்கு நன்றியோட இல்லையே என்று சொல்லி நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா அங்க உங்களுக்கு கட்டிக்கிட்டு இருக்கிறாருங்கிறத மறந்து போயிடாதீங்க. நான் போய் உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஏற்படுத்துகிறேன், நான் உங்களை என்னோடு கூட வச்சுக்கிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. அது மாத்திரம் இல்ல, ஒரு வீட்டுல கட்டி முடிச்சாச்சு, ஆள் வரப்போறாங்கன்னு சொல்லவும் எனக்கு ஒரே சந்தோஷம். யார் வரப்போறா அப்படின்னு சொல்லி நான் பார்த்துட்டு இருக்கேன். அப்போ தேவதூதர்கள் அவர் கூட்டிட்டு வர்றாங்க, அவர் வென்றாரு அந்த வீட்டுக்குள்ள. அவ்வளவு ஒரு மகிமையான ஒரு சந்தோஷமான நாள்.
நான் என்ன செஞ்சேன், என் வீட்டையும் நான் பார்க்கணும்லன்றவரே, என் வீடு எப்படி இருக்கு காட்டுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ நான் ரொம்ப குழந்தையா இருக்கேன், ஒரு 8th படிச்சுட்டு இருப்பேன், அவ்வளவுதான். அப்போ அந்த வீட்டை நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு காட்டுங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது அழகான அந்த வீட்டை காமிச்சாரு. கொஞ்சம் தான் இருந்துச்சு. என்ன ஒண்ணுமே இல்லை, இவ்வளவுதான் இருக்கு அப்படின்னு கேட்டேன். அப்ப நீங்க பூமியில என்னென்ன செய்தியோ அதெல்லாம் அங்க என்ன செய்யப்படும், கட்டப்படும் என்று சொன்னார். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் மறந்து போகிறதுக்கு அவர் மனபுத்திரன் கிடையாது, சரியா? ஆனா நாம் அவரை கருத்தாய் வேண்டிக் கொள்ள வேண்டும். ஆண்டவரே எனக்கு கிருபை செய்யுங்கப்பா என்று சொல்லி கருத்தாய் வேண்டிக் கொள்ள வேண்டும். அப்போ அந்த அந்த பெண்மணியோடைய நற்கிரியைகளை கர்த்தர் எனக்கு ஞாபகப்படுத்தினார் இல்லையா? அப்ப நான் சொன்னேன், ஆண்டவரே நீங்க தான் எனக்கு சொல்றீங்க அவங்க இவ்வளவு செஞ்சாங்கன்ட்டு, அப்போ அதன் நிமித்தமாக அந்த குடும்பத்தை என்ன செய்ய, ஆசீர்வதிங்க சபான்னு சொல்லி நான் கேட்டேன். கர்த்தர் அது நிமித்தம் நிச்சயமாக அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். நிச்சயமா அது நடக்கும். எனக்கு அன்பானவர்களே, நாம் செய்கிற நற்கிரியைகளை தேவன் அறிவார். ஆகவே இந்த நூற்றுக்கு அதிபதி செய்த 2 நற்கிரியை, ஒன்று ஜனத்தை நேசித்தது, 2வது அவர்களுக்காக ஒரு ஆலயத்தை கட்டி கொடுத்தது. ஆகவே இந்த 2 காரியத்தையும் கர்த்தரிடத்தில் அவர்கள் ஞாபகப்படுத்தி அவரை அழைத்து வர சொல்லுகிறார்கள். அந்த சமயத்துலதான் அவன் அதிகமா கேள்விப்பட்டுட்டு அப்புறம் அவங்க சிநேகிதர்களை அனுப்புறான். ஐயோ, நான் ஒரு வேலைக்காரனை கூப்பிட்ட மாதிரி அவரை கூப்பிட்டுட்டேன்னு, எவ்வளவு பெரிய தப்பு, அவரு அவ்வளோ பெரிய தெய்வம், அவ்வளோ பெரியவர், அவர் என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் கொஞ்சம் கூட தகுதி கிடையாது, தயவு செய்து நீங்க அவர்கிட்ட போய் சொல்லுங்க என்னன்ட்டு, நான் எந்த தகுதியும் இல்லாதவன், நீ அங்கிருந்து ஒரு வார்த்தை சொன்னா போதும் என்று சொல்லி. அன்பானவர்களே, என்றைக்குமே அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவனுடைய இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறது போல நாம் நடந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில நாம எத்தனையோ பேரை சந்தோஷப்படுத்துறோம். அம்மா அப்பாவை சந்தோஷப்படுத்துறோம், கூட பிறந்தவங்களை சந்தோஷப்படுத்துறோம், கணவரை சந்தோஷப்படுத்துறோம் இல்லையா? இப்படி இத்தனை பேரை சந்தோஷப்படுத்திக்கிட்டு இருக்கிற நாம் இயேசு கிறிஸ்துவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக அவரை சந்தோஷப்படுத்துற போல நம்ம நடந்திருக்கோமாங்கிறது தான் பார்க்கணும். அவருடைய இருதயத்துல அப்படி ஒரு மகிழ்ச்சி வர வேண்டும் நம்மை பார்த்து. என் மகளே, என் மகனே, உன்னை பார்த்து நான் இவ்வளவு சந்தோஷப்படுறேன், உன்னை நினைச்சு நான் இவ்வளவு பெருமைப்படுறேன், நீ இந்த காரியத்தை செய்திருக்க, இவ்வளவு தாழ்மையா இருக்கு, இப்படி நீ இருக்கு, எனக்கு அதுதான். அதனாலதான் அவர் பின்னாடி திரும்பி சொல்றாரு, இஸ்ரவேலுக்குள்ள நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை என்ன செய்யல, பார்க்கவே இல்லை. என் அன்பானவர்களே, நான் உங்களுக்கு சொல்ற ஒரு காரியம் தான், தேவனிடத்தில் விசுவாசம் வைப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவரிடத்துல விசுவாசம் வைத்து நாம் ஜெபிக்கும் பொழுது அவர் நம்முடைய வேண்டுதல்களுக்கு பதில் செய்கிறார் என்பது நம்முடைய இருதயத்தின் ஆழத்துல நாம் கொண்டு வர வேண்டிய ஒரு காரியம். நாம் ஜெபித்து விட்டு ஆண்டவரிடத்துல அநேக காரியங்களை குறித்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் எங்க கிடைக்க போகுது, நமக்கு எங்க கிடைக்க போகுது, நமக்கு யார் இதெல்லாம் தரப்போறாங்க, இதை குறிச்சுலாம் நான் எதுக்கு யோசனை பண்ணிட்டு இருக்கணும், அவ்வளவுதான், கிடைச்சா கிடைக்கி, கிடைக்கட்டா போகுது, நான் ஆண்டுட்டு கேட்டுருக்கேன், அவ்வளவுதான். அநேக வேளைகள்ல ஜெபிக்கும்படியாக போன் பண்ணி எனக்காக ஜெபிங்கன்னு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு நாம ஒரு காரியத்துக்காக விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுவோம். ஜெபிச்சு முடிச்ச பிறகு அவங்க கேட்குற கேள்வியில எனக்கு வெறுத்துரும். எப்படி கேட்பாங்கன்னா, இது அப்படி இருக்கிறதுனால இப்படி நடக்காதுல்லம்மா, நடக்க வாய்ப்பு இல்லைல்லம்மா அப்படிம்பாங்க. நடக்கணும்னு சொல்லி தானே ஜெபிச்சிட்டு இருக்கிறோம், அப்ப இது நடக்காதுலான்னா என்ன அர்த்தம்? அருமையானவர்கள் வேடிக்கையாக ஒரு கதை சொல்லுவார்கள், அது உண்மை சம்பவம் கூட. சபையில ஒரு நாள் மழைக்காக வேண்டுதல் உபவாச ஜெபம் என்று சொல்லி அறிவிப்பு சொன்னார்கள். உடனடியாக இவர்கள் என்ன செய்தாங்க, உபவாச ஜெபம்னு சொல்லிட்டு மழை பெய்யவே இல்லையா, காஞ்சி கிடக்க நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபம்னு போயாச்சு. அதுல ஒரு சகோதரி கொடை எடுத்துக்கிட்டு போனாங்க. அப்படி எடுத்துட்டு போகும்போது கூட இருக்கிறவங்க கேட்டிருக்காங்க, ஆமா என்ன நீ கொடை எடுத்துக்கிட்டு வர, 1 மாசமா மழையே இல்லை, ஒன்றும் கிடையாது, காஞ்சி போய் கிடக்குன்னு சொல்லிட்டு நம்ம ப்ரேயர் பண்ணியே போறோம், இதே உனக்கு அப்படின்னு அந்த அம்மா சொல்லியிருக்காங்க. திரும்பி யாருமே மழை பெய்யணும்னாவே நம்ம போறது எதுக்கு, மழைக்கு, மழை பெய்ய போகணும்னு தானே நம்ம வேண்டுதல் செய்ய போறோம். அப்போ மழை பெய்யும்ல, திரும்பி அறையில நான் நனையாம வரணும்ல. அந்த அம்மா மட்டும் தான் நனையாம வந்தாங்க. அன்பானவருக்கு நான் உங்களுக்கு அதைத்தான் சொல்ல விரும்புகிறேன்.
நீங்க விசுவாசிக்கிறீங்க, ஜெபிக்கிறீங்க, பெற்றுக்கொண்டோம் என்று நம்ம விசுவாசிச்சா மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? அதை பெற்றுக்கொள்ளவும் முடியும், இல்லைன்னா முடியாது. புரியுதா? அது ஒரு விசுவாசத்தின் முழுமையானது என்று சொல்லி கூட நம்ம சொல்லலாம். சரி, அதுதான் முடியல, அப்ப நான் என்னதான் செய்யறது? எனக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கான்னு சொல்லுங்க என்று சொல்லி நீங்க கேட்கலாம். ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கலாமா? என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு பண்டசாலையிலே தசம பாகங்களை எல்லாம் கொண்டு வாருங்கள். உங்களுடைய தசம பாகத்தை நீ கொண்டு வா. அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணாமல் இருப்பேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சர்வ வல்லவர் சொல்கிறார். ஆமென். இன்னைக்கு அவரை சோதிச்சு பார்க்கலாமா? உங்களுடைய தசம பாகத்தை உங்க ஆலயத்திற்கு கொண்டு போய் கொடுத்து பாருங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிக்காரா என்று பார்க்கணும். அவர் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்களை ஆசீர்வதிப்பேனோ இல்லைன்னு அதனால என்ன சோதிச்சு பாருங்கன்னு தைரியமா சொல்றாரு. நீங்க தசம பாகத்தை கொடுத்துட்டு கேட்டு பாருங்க, ஆண்டவரே எனக்கு விசுவாசம் தான் வரமாட்டேங்குது, ஏன் பிள்ளையுடைய காரியத்துல இந்த அற்புதம் நடக்கும், ஏன் காரியத்துல இந்த அற்புதம் நடக்கும், ஏன்னா விசுவாசிக்கத்தான் முடியல, ஆனா என்னால தசம பாகத்தை கொண்டு வந்து உங்களுடைய சமூகத்துல வைக்க முடியும். அப்போ நீர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றி தானே ஆகணும். இதுதாங்க அந்த கானானிய ஸ்திரீ செஞ்சது. பிள்ளையின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டி கொடுக்க முடியுமா? பிள்ளையின் அப்பா என்னது? தெய்வீக சுகம். பிள்ளையின் அப்பம், பிள்ளையின் அப்பம், பிள்ளையான எனக்கன்றோ நான் சுகமானேன், நான் சுகமானேன் புண்ணியரின் காயங்களால், புண்ணியரின் காயங்களால். அல்லேலூயா, 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 ஆனந்தமே, அல்லேலூயா, 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 ஆரோக்கியமே. ஹல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து மனமகிழ்ச்சி அடைந்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நீங்க செய்த நற்கிரியைகளை நினைத்து அவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இது எல்லாத்துக்கும் மேல எதுவுமே நம்மளால நம்பிக்கை இல்லை, எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு நினைச்சு வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா தசம பாகத்தை கொண்டு அவர் பாதத்துல வைங்க. வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணாமல் இருப்பேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சொன்ன என் தேவாதி தேவனுடைய சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுத்துத்தானே பாருங்களேன். சரியா? ஆவியானவருடைய கருத்துல நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, என்னோட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க அப்பா. வேதனையோடு ஜெபித்து கொண்டிருக்கிற அருமையான மகள் சுமதிக்காக நம்ம ஜெபிக்கிறோம். அந்த மகளுடைய இருதயம் உடைக்கப்பட்டிருக்கிறதை கர்த்தர் காண்பிக்கிறார். சுமதி, தேவனுடைய கரம் உங்கள் மேல இறங்கி வந்து கொண்டிருக்கிறது, கவலைப்பட வேண்டாம். தேவனுடைய கரம் இன்றைக்கு உங்களை தொடுகிறது. உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். அப்பா உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். பயில்ஸ்னால அதிகம் வேதனைப்பட்டு கொண்டு இரவும் பகலும் என்னால தூங்க முடியல என்று சொல்லி வேதனையோடு இருக்கிற லட்சுமி என்ற ஒரு அருமையான சகோதரி கர்த்தர் காண்பிக்கிறார். அவளையும் கர்த்தர் குணமாக்குற இந்த நொடியில அவங்களுக்கு விடுதலை. ஆவியானவரே உமக்கு நன்றி, ஆவியானவரே உமக்கு நன்றி. பிரியங்கா என்ற அருமையான ஒரு சகோதரி, ஒரு இளம் பெண்,
பிசாசினால கொடிய வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறதை அவருடைய தாயார் கைகளை வைத்து நீங்க ஜெபிச்சுட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் இந்த நேரத்துல அந்த பிரியங்காவுக்கு பெரிய விடுதலை கர்த்தர் கட்டளையிடுறார். இயேசுவின் நாமத்துல விடுதலை உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். உடல் முழுவதும் அரிப்பு நோயினால வேதனைப்பட்டு கொண்டு ஜெபித்து கொண்டு இருக்கிற சங்கர் என்ற அருமையான ஒரு சகோதரர், தேவனுடைய கரம் இன்றைக்கு உங்களை தொட்டு கொண்டு இருக்கிறது. உங்களுக்கு விடுதலை இயேசுவின் நாமத்துல வந்து கொண்டு இருக்கிறது. அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்துல விடுதலை ஆகிறீர்கள். தலையில ஒரு பொடுகு போன்ற ஒரு அதிகமா அடர்த்தியா இருக்குது. அது நான் என்ன செய்தாலும் அது என்னை விட்டு போக மாட்டேங்குன்னு சொல்லி மணிகண்டன் என்ற ஒரு சகோதரன் ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க. கர்த்தர் இந்த நேரத்துல உங்களுக்கு பூரண விடுதலை சுகமும் தர ஆயத்தமா இருக்கிறார். உங்க தலையில கையை வைங்க. இயேசுவின் நாமத்துல போ வெளியே என்று கட்டளையிடுங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஒரு பச்சிலம் குழந்தையை வைத்துக்கொண்டு ஒரு தாயார் அழுது கொண்டு இருக்கிறீங்க. கர்த்தருடைய கரம் உங்க குழந்தையின் மீது வருகிறது. அந்த குழந்தையின் பெயர் டிஃபினா. அந்த டிஃபினா மீது உங்க கர்த்தருடைய கரம் இறங்குகிறது. இப்பொழுது உங்க கையை அந்த காந்தை மேல வைங்க. கர்த்தர் குணமாக்குகிறார். இயேசுவின் நாமத்துல சுகமாகிறீர்கள். நன்றி பரிசுத்தாவியானவரே, நன்றி பரிசுத்தாவியானவரே, கோடா கோடி நன்றி. விடுதலை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களே, கர்த்தர் உங்களை அதிகமா நேசிக்கிறாரு. நீங்க தொடர்ந்து எங்களிடத்துல ஜெபிக்கலாம். நாங்கள் உங்களுக்கு ஜெபிக்க ஆயத்தமா இருக்கோம். இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஆமென்.